ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சரியாக இப்போது இந்த இரவு பொழுதில் உன் கண்களில் பட்ட இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்விடியலை தரப்போறேன். ஆம் என் செல்லமே, கோடியில ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பை தான் என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன்றதை மறந்துடாத. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் இனி நடக்க போற விஷயங்களையும் வரப்போற நாட்களையும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள தயாராகு. உன் பார்வை ஒருபோதும் பின்னால போகக்கூடாது. முன்பக்கம் திரும்பு. முன்னேறுவதற்கான வழிகளை தேடு. புதுசா நீ முயற்சி செய்யும் போது அந்த முயற்சியின் முதல் அடியிலேயே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். பழைய காயங்களையும் உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட நாட்களையும் மட்டுமே ஞாபகம் வச்சுக்காம புது மலர்களாக புத்துணர்ச்சியோட மலர தயாராகு. நீ செய்யற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து இன்னும் உனக்கான முன்னேற்றத்தை தருவேன். உன் மனசை நீ சுத்தமாக்கிக்கிட்டு வாழ்க்கையை புதுசாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. கைவிட்டு போனதை நினைச்சு நேரத்தை வீணாக்க வேண்டாம். இனி நடக்க போற நல்ல விஷயங்களை நோக்கி உன் கவனத்தை திசை திருப்பு. உனக்கான பயணத்தை உயர்வான பயணமாக மாற்றி நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால இனி அனைத்தும் உனக்கு சிறப்பாக கிடைக்கும்படி நான் செய்கிறேன். மன உறுதியோட தைரியமா எழுந்திருச்சு நிற்க முயற்சி செய். உன் முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உன்கிட்ட எதுவுமே எனக்காக அதை செய் இதை செய்ன்னு கேட்கலைனாலும் நீ எனக்காக பூஜை செய்கிற, வழிபடுற, வணங்குற. அப்படி இருக்கும்போது நீ கேட்டும் சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காம இருக்கேன்னா ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான்றத நீ புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. உன் மனசுல கருணையும் நல்ல புத்திசாலித்தனமும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தைரியத்தோட துணிவோட நீ எந்த செயலை செய்தாலும் உன் நேர்மையின் மூலமாக உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படி இந்த சாயப்பா செய்வேன். நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய, நல்ல சிந்தனையோடு செயல்படக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே கோடியில ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை இந்த சாயப்பா இப்போது உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். உன் சிந்தனையில அறிவோடும் தெளிவோடும் இருக்கக்கூடிய நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உனக்கு சத்தியமான உண்மையான தெய்வமாக இருக்கக்கூடிய நான் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நிச்சயமா உன்னை மீட்டெடுப்பேன். நீ நம்பிக்கையோடும் அன்போடும் இருந்தாலே உனக்கு தேவையான அனைத்தும் உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துருவேன் செல்லமே. சிந்தனையில் தெளிவும் புத்திசாலித்தனத்தோடும் விடாமுயற்சியும் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு என்னை நம்பி வணங்கும் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமா நான் செஞ்சு தரதான் போறேன். எப்போதும் மனசுல நீ தெளிவோட இருக்கும்போது அது எல்லா குழப்பத்தையும் துன்பத்தையும் போக்கிடும். ஆனா தெளிவே இல்லாத மனசு எப்பவுமே உனக்கு குழப்பத்தை மட்டும்தான் தருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியாம அடுத்தவங்க சொல்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கவலைப்பட வேண்டாம். இப்போது உனக்கு தேவையானது மன அமைதியும் தெளிவும் தான். உன் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கிட்டு மனசை நீ அமைதியாக வச்சுக்கும் போதே உன் பாதை வெளிச்சமாக மாறும். முதல்ல உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. உன் மனசுக்கு எதை விரும்புன்றதை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உன் வாழ்க்கையில சரியாகி என் அருள் மூலமாக நீ அழகாக வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்துறேன். நீ யார் மீதும் கோவப்படாத, யாரையும் வெறுக்காதே. என்னதான் உனக்கு அவமானமும் கஷ்டமும் துன்பமும் வந்து சேர்ந்தாலும் உன் ஆன்மாவில் வளர்ச்சிக்கான படிகளை நான் உருவாக்கி உனக்கான நல்லதையும் நிச்சயமா நடத்தி கொடுக்குறேன். உன்னை யாராவது வெறுத்தாலும், யாராவது உன்னை கோபப்பட்டு ஏதாவது பேசினாலும் அவங்க உன் வாழ்க்கையில இருக்கும்படியாக நீ வச்சுக்காம அவர்களை விட்டு விலகி நிற்க தயாராயிடு என் செல்லமே. தகுதியற்றவர்களை நீ வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சுட்டு கடந்து போக தயாராக இருந்தாலே உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தும் நன்மையாக நல்லபடியா இருக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சிருவேன். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்க போறேன். நீ அமைதியாக இருந்தாலே என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவேன். நீ உழைக்கும் இடத்தில் இருந்துதானே
உனக்கான வாழ்க்கை ஆரம்பமாகுது. உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நிம்மதியாக வாழணும், உனக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல், உடைக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்க ஒரு வீடும், நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்குறதுக்கு ஒரு வாழ்க்கையும் உனக்காக கொடுத்தது இந்த சாயப்பா நான் தான். நீ எனக்காக பூஜை விரதம் எதுவும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் மனம் திறந்த உண்மையான நம்பிக்கையோட என் நாமத்தை சொல்லணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா என் நாமத்தை சொல்ல சொல்ல அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் அல்லவா? நேரம் கிடைச்சா மட்டும் நீ என்னை தேடி என் ஆலயத்துக்கு வந்து எனக்கு வழிபாடு செஞ்சினா போதும். ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் பேரை மனசில் நினைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை அல்லவா? என் பேரை நினச்சிக்கிட்டு என்னை மனசில் நினச்சிக்கிட்டே உன் வேலைகளை செய்யும்போது உன் கைகளில் உழைக்கும் வலிமையும் உன் இதயத்துக்கு நம்பிக்கையாகவும் இந்த சாயப்பா இருப்பேன். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி கொடுப்பேன். நீ எப்போது என்னை மனசார வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்க போகிறேன். உனக்குள் இருந்து கொண்டே உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். என்னை மனசார நம்பும் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவாமல் உன்னை விட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன். உன் வாழ்க்கை முழுவதும் என் வழிநடத்தலின்படி சிறப்பாக இருக்க போகுது. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு முடிவில்லாத ஆனந்தத்தை அள்ளித்தர்றேன். உனக்கு துன்பம் கொடுத்த அனைவரையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சது நான் தான். இப்போ நீயும் முழிச்சுக்கிட்ட விழிப்புணர்வோட உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை விட்டு விலகி போகும் உறவுகளை நினச்சி நீ மனசு கலங்க வேண்டாமே செல்லமே. கலக்கத்தின் ஆழத்தில் மூழ்கி கிடக்காம இந்த சாயப்பா உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோட தன்மானத்தோட தலை நிமிந்து வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து அடிமை சங்கிலியிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். என் மேலே அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற உனக்கு இந்த சாயப்பா எல்லாமுமாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னை சுற்றி நான் போட்டு வச்சிருக்க நெருப்பு வளையத்துக்குள்ள நீ பத்திரமா இருக்கும்போது அந்த நெருப்பு உன்னை சுடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. நெருப்பு வளையத்துக்குள் யாரும் நுழைய முடியாத அளவுக்கு உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ வைக்கிறேன். நீ பிறந்த நொடியிலிருந்தே உன் பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டு என் அருளால் தான் உன் வாழ்க்கை பாதை அமையப்பட்டிருக்கு. எந்த விதத்திலும் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கு வலிமையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். கர்மாக்கள் உன்னை பாடாப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். என் அருளால் அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ மனக்கலக்கம் கொள்ளாமல் நம்பிக்கையோடும் உண்மையோடும் முன்னேறிப்போ. உனக்காகவே இந்த பிரபஞ்சம் செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்த நல்லதை உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் புண்ணியத்தின் பலனை அதிகரிக்க போகிறேன். எப்போதும் மனசை தயார் நிலையில் வச்சுக்கோ. இந்த பிரபஞ்சமும் நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறோம். நீ நன்றி உணர்வோட நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் என் அருளால் உன் வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறுமே செல்லமே. நீ கடுமையான பக்தி வச்சுதான் என்னை வந்து சேரணும்னு இல்லை. எல்லாரும் மீதும் அன்போடும் நன்றியோடும் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகவும் நடந்து கொண்டாலே இந்த சாயப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக நீ என்னை நெருங்கி வந்துவிட முடியும்.